வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே விஜயா கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிட்டாங்கன்னு சொல்லி முத்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு பேசுகிறாரு. அப்போ அண்ணாமலைக்கு ரொம்ப சந்தேகமாகவே இருக்குது. எப்படி விஜயா கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கியிருப்பா அப்படின்னு சொல்லி அவருக்குள்ள மன குழப்பமாகவே இருக்குது. இந்த சூழ்நிலையில் ரோஹிணிக்கு ரொம்பவே காண்டு, இந்த ஆண்டி எதுக்கு வாபஸ் வாங்கிட்டாங்க வச்சுட்டாங்க, வாங்கவே மாட்டாங்களே, மீனா குடும்பத்தில் உள்ளவங்களையும் சுத்தமாக ஆண்டிக்கு பிடிக்காத, அப்படி இருக்கும்போது எப்படி வாபஸ் வாங்கினாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள பயங்கரமான மனக்குழப்பம். இங்கே மனோஜுக்கு அதுக்கு மேலே இருக்குது. இங்கே மீனாவுக்கு பயங்கரமான சந்தோஷம். அப்போ நடந்த செய்தியை சீதாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. இந்த மாதிரி அத்தை கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கிட்டாங்க, சத்யாவை கூப்பிட்டுக்கிட்டு வீட்டுக்கு வரோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கே முத்து மீனாவும் ரொம்ப சந்தோஷமாக மீனா வீட்டுக்கு போகிறாங்க. மீனா வீட்டில் போய் அத்தை மாப்பிள்ளைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கும்போது சத்யா காலில் விழுறாரு. காலெல்லாம் இவ்வளோ வேலையை வச்சுக்கிடாத, எந்த ஒரு ஆளாக இருந்தாலும் சரி தான், பெற்ற தாய் தகப்பன் காலில் ஒரு தவிர வேறு யார் காலையும் விழக்கூடாது, சரியா, சுயமரியாதையோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்படியா இருக்குது. இங்கே ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறாங்க. இங்கே ரோகிணிக்கு பயங்கர காண்டாகுது. இப்படி ஆயிடுச்சடா அப்படின்னு சொல்லிட்டு வித்தியாட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது அங்கே சிட்டியும் தினேஷும் பேசிகிட்டு இருக்காங்க. அவர் ரோஹிணி ரொம்ப அகம்பாதம் பிடிச்சவா, பணம் தரமாட்டா, அதனால் நீ பணம் சீக்கிரம் கொண்டு வரதுக்கு வழியை பாரு அப்படின்ட்டு இருக்காங்க. இங்கே சிட்டி யாருமே கடுப்பு, சத்யா மேலே உள்ள கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிட்டாங்க, அவனுக்கு ஏதாவது ஒரு வகையில் பொறுத்து விடணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்காங்க. அப்போ மீனா அம்மா முத்துட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி மாப்பிள்ளை சம்மந்தி கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கியிருக்காங்க, அவங்ககிட்ட நான் நன்றி சொல்லணும் அப்படிங்கிறாங்க. அத்தங்க பாருங்கள், ஏற்கனவே எங்கள் அம்மா பேசுறியாமல் பேசுவாங்க, அது உங்கள் குடும்பம்னா கேட்கவே வேண்டாம், வச்சு செய்வாங்க தான், வேணாம், இப்போ இருக்க சூழ்நிலையில் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. இல்லை மாப்பிள்ளை, அவங்க சத்யா நலனுக்காக கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கியிருக்காங்க, கண்டிப்பாக அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிறாங்க. அப்படியே சொல்கிறீங்க தான், வாங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க பார்வதி அவங்க வீட்டுக்கு. அவங்க வீட்டில் போய் பேசும்போது விஜயா சொல்கிறாங்க, உங்கள் மேலே எனக்கு கடுப்பாக தான் இருந்துச்சு, இருந்தாலும் அவன் சின்ன பையன், என்ன செய்கிறது, அவன் எதிர்காலத்தில் நினச்சி தான் போனேன், ஒழுங்காக படித்து நல்ல மாதிரி இருக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி பில்டப் பண்ணுறாங்க. இங்கே பார்வதிக்கு பயங்கரமாக சிரிப்பு வருது. நீ நல்லா இருக்குன்னு நினச்சா பண்ணேன், 2 லட்ச ரூபாயை வாங்கிட்டு தானே பண்ணேன் அப்படின்னு சொல்லி மனசுக்கு நினைக்காங்க. சார் நாங்கள் கிளம்புறோம், அம்மா வீட்டுக்கு வர சொல்லுங்கள் அப்படிங்கிறேன். அந்த வீட்டுக்கு நான் ஏன்டா வரணும், நீங்கள் இருக்கும்போது வரமாட்டேன், வைக்க மாட்டேன், உங்கள் அப்பாவே நான் வீட்டு விட்டு வரும்போது வான்னு கூட சொல்லலை, போகணுன்னு சொல்லலை, அப்படி இருக்கும்போது அந்த வீட்டுக்கெலாம் வரமாட்டேன் அப்படிங்கிறாங்க. இப்படி இருக்கும்போது முத்து பார்வதி சொல்லுதாங்க, அதாங்க பாருங்கள், எங்கள் அப்பா கூட வேலை பார்க்குறவங்க வீட்லேயும் இதே மாதிரி ஒரு சண்டை போயிருக்கும் போல். அப்படி போகும்போது எங்கள் அப்பா கூட வேலை பார்க்கும்போது டவார்னு நினைச்சிட்டாரு, எனக்கு பொட்டாட்டி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீக்கல் போட்டார் போல். இதனால் அவங்களுக்கும் ரொம்ப விரிவாயிருச்சு. இனி எனக்கு வாழ்க்கையில் வேண்டவே வேண்டாம், நான் விவகாரத்து பண்ண போகிறேன் அப்படிங்கிற நிலைக்கு நோட்டீஸ்லாம் போட்டாங்க. அதே மாதிரி நிலை நம்ம வீட்டில் வந்தால் சரியாக வராதுல்லத்த அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. இங்கே விஜயா திருதுன்னு முழிக்காங்க. அதே மாதிரி என்னையும் பண்ணிடுவாரோ, விவகாரத்து பண்ணிடுவாரோ அப்படின்னு சொல்லி ரொம்பவே முழிக்கிறாங்க. முழிக்கும் போது பார்வதி கேட்குறாங்க, பார்வதி என் வீட்டுக்காரர் இப்படி பண்ணிடுவாரோ அப்படிங்கிறாங்க. நிறைய வாய்ப்பு இருக்குது, நீ பண்ணது எல்லாமே அப்படி தானே இருக்குது, அண்ணன் சொன்னதை நீ கேட்க மாட்ற, அதுபோக சின்ன பிள்ளை மாதிரி நீ சண்டையை போட்டு நிற்க, இது நம்மளுக்கு செட் ஆகுமா, நாளைக்கு பேரம்பேத்தி எடுக்க போகிறோம், இவ்வளோ வச்சுக்கிட்டு நம்ம சீராட்டு பார்க்க முடியுமா, அதனால் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவர் இப்போ வேண்டான்னு முடிவெடுத்து நோட்டீஸோ ஏதோ எனத்தையோ அனுப்புதான்னு வச்சுக்கா, இந்த வயசில் நீ சங்கடப்பட்டு போய் நிற்க போகிறியா, அதுபோக நான் தான் தனிமரமாக அங்கே இருக்கேன், என் புருஷன் போய் சேர்ந்துட்டாரு, நான் தனிமரமாக இருக்கேன், இது விதிவசம், உனக்கு அண்ணன் இருக்கும்போது நீ ஏன் தனியாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஆமாம் இப்போ உள்ள காலம் சரியில்லை, நான் கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க. சரி நீ தான் போகிறியா, பில்டப்பு விட்டுட்டு போகிறியா அப்படிங்கிறாங்க. பார்வதி போனால் அவன்கிட்ட இருக்கட்டும், நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக ஆட்டோவில் வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே அண்ணாமலை பேப்பரை படிச்சிட்ருக்காங்க. எங்க நான் வந்துட்டேன், நீ நோட்டீஸ் எதுவும் அனுப்பி நீ வேண்டான்னு சொல்லிக்காதங்க அப்படிங்கிறாங்க. நான் அண்ணாமலை எப்படி பார்க்குறாரு, நான் ஒன்று என்றைக்கு வேண்டான்னு சொன்னேன் அப்படிங்கிறாங்க. இல்லை உங்கள் ஃப்ரெண்டு ஏதோ பொண்டாட்டிகிட்ட சண்டை போட்டான்னு சொல்லி வேண்டான்னு சொல்லி நோட்டீஸ்லாம் கொடுத்துட்டாங்கன்னா, அது மாதிரி எனக்கு நீங்கள் நோட்டீஸ் தந்துடாதங்க, முத்து தான் சொன்னால் நான் தான் வந்துட்டேன், ஆனால் இன்னும் போகவே மாட்டேன், நீங்கள் எனக்கு நோட்டீஸ் மட்டும் தந்துடாங்க, நீங்களாம் வாழ முடியாது அப்படிங்கிறாங்க. ஓ முத்து போய் கூப்பிட்ருக்கானோ, எனக்கே சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, டேய் முத்து அப்படிங்கிறாப்பா, என்னடா சொன்னேன் விட்ட அப்படிங்கிறாங்க. ஒன்றும் சொல்லப்பா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டு, உங்கள் ஃப்ரெண்டு ஒரு ஆள் ரயில்வே வேலை பார்த்தாரு,
அவங்க வீட்டம்மாவுக்கும் அவங்களுக்கும் சண்டைனோடனே நோட்டீஸ் அனுப்பி அவங்க வாரத்தில் ஆச்சுலாப்பா அந்த கதையை சொன்னோம்பா அவ்வளோ வேற ஒன்றும் இல்லை அப்படிங்கிறேன். ஓ அதை சொன்னியா? ஆமாம் முத்து, ஓவராக பண்ணால் என்ன பண்ணுறது, எத்தனை பண்ணணும் என்ன? அதுக்காக வழியே போய்கிட்டு இருக்க முடியுமா? கிட்டத்தட்ட 30 வருஷமாக வழியே போயாச்சு, இனிமேலும் போகிறதுக்கு வழி வாய்ப்பு இல்லை. இப்போ சின்ன வயசில் இந்த மாதிரி உங்கள் அம்மா பிடிவாதத்தனம் பண்ணான்னா சரி, பிள்ளைகள் பூரா சின்ன பிள்ளைகளாக இருக்க, எப்படி வளர்க்குறது தாய் இல்லாமல் அப்படிங்கிற நிலைப்பாட்டில் நான் பொறுத்துக்கிட்டு போயிருக்கலாம். ஏன் மிச்சர் மாதிரி அமைதியாக கூட இருந்திருக்கலாம் ஏன்னா. ஆனால் இனி இருக்க காலம் அப்படி இல்லை. என் பையங்க பூராமே கல்யாணம் முடிச்சிட்டாங்க, மருமகமாரும் வந்துட்டாங்க. இனிமேலும் நான் சுயமரியாதையோடு வாழலை அப்படின்னா அது சரி வராதுல்ல அப்படிங்கிறாங்க. அதுவும் சத்தாம்பா அப்படிங்கிறாங்க. ஏங்க நான் தான் வந்துட்டேன்ல அப்படிங்கிறாங்க. ஆண்டி எப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்லி ரோகிணி கேட்குறாங்க. இங்கே சுருதியும் கேட்குறாங்க. அப்புறம் அம்மா வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு போனால் சொல்கிறார். நீங்கள் இல்லாமல் வீடு மாதிரியே இல்லைம்மா, முழுசாக சாப்பிட்ட மாதிரியே இல்லை அப்படிங்கிறேன். ஆமாம் 3 நேரமும் பட்டினியாக தான் கிடக்காரு அம்மா வரலான்னு சொல்லிட்டு அப்படிங்க. நீ வாயை மூடுறா, அம்மா வரக்கூடாதுன்னு நினைப்பேன், அதனால் நீ இப்படி பேசணும், அப்படி பேச முடியுமா அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, உங்கள் அம்மா வரணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தே தவிர்த்து உங்கள் அம்மையை வர வைக்க உன்னால் முடியலை. ஆனால் உங்கள் அம்மையை இந்த வீட்டுக்கு வர வைச்ச காரணம் முத்து தான். முத்து இல்லைன்னா உங்கள் அம்மா வந்திருக்க மாட்டா, அதுவும் இவ்வளோ அவசரமாக யாரும் கூப்பிடாமல் வந்திருக்க மாட்டா அப்படிங்கிறாங்க. ஏங்க முத்து சொன்னதுக்காகலாம் வரலை, நீங்கள் ஏதாவது நோட்டீஸ் அனுப்பிவிடலாம், அதான் வந்தேன் அப்படிங்கிறாங்க. தெரிஞ்சால் சரி தான், இந்த மாதிரி நீ முன்னாடியே பயப்படுவேன்னு தெரிஞ்சிருந்தால் நான் நானே நோட்டீஸ் அனுப்பியிருப்பேன், நிம்மதியாவது இருந்திருப்பேன் அப்படிங்கிறாங்க. ஏங்க அந்த மாதிரி எதுவும் செஞ்சிடாதங்கன்னு தானே நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி செல்ல பேச்சு பேசுகிறாங்க. சரி நான் வாக்கிங் போயிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. ஏங்க நீங்கள் வாக்கிங் போயிட்டு வாங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் நண்டு சூப் வச்சு வைக்கேன் அப்படிங்கிறாங்க. என்னது நண்டு சூப்பா? ஆமாங்க, வரும்போதே வாங்கிட்டு வந்தேன், உங்களுக்கு நண்டு பிடிக்கும்ல, அதான் நான் நண்டு சூப்பு வச்சு தர போகிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சிரிக்கிறாங்க. வா பயங்கர குஜால் தான் போல் அப்படிங்கிறாங்க. நீ வேறடா சும்மா அப்படின்னு சொல்லிட்டு முத்து நான் வாக்கிங் போயிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படிங்கிறாங்க. ஏன்னா வாக்கிங் போகிறாங்க. அங்கே பரசு கூட பேசிக்கிட்டே வாக்கிங் போயிட்டு இருக்கும்போது சொல்கிறாங்க, அண்ணாமலை என்னாச்சு அந்த மீனா வீட்டில் அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை பரசு, கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கிட்டான், வேணும் ஒன்றும் பிரச்சனைலாம் முடிஞ்சிருச்சு. என்ன ஒன்று இந்த முத்து மீனா தான் ரொம்பவே அலைஞ்சிட்டாங்க, பயந்தும் போயிட்டாங்க. ஆனால் எனக்கு ஒன்று ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது பரசு, என் வீட்டுக்காரர் ரொம்ப பிடிவாதமாக இருக்கும். அது போக நான் சொல்லி அவள் கேட்கலை. அதுபோக இந்த மீனா குடும்பத்தை சுத்தமாக பிடிக்காது, இந்த நிமிஷம் வரைக்கும் அவளுக்கு பிடிக்காது. எப்படி கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கினா வச்சா எனக்கு ஒன்றுமே புரியலை. ஆனால் ஏதோ ஒன்று நடந்திருக்கு. நான் சத்யா பற்றி பேசும்போது அவள் காது கொடுத்தே கேட்கல. இந்த விஜயா கூட நான் 30 வருஷம் வாழ்ந்துருக்கேன், ஆனால் இப்படி யாருக்கும் பாவப்பட்டு இப்படி செய்ய மாட்டான். அதான் ரொம்ப குழப்பமாக இருக்குது. பரந்தாமன்னு ஒரு வக்கீலாம், அந்த வக்கீல் தான் அந்த கதையை முடிச்சு விட்டாருன்னு சொல்லுவாங்க அப்படிங்கிறாங்க. உடனே பரந்தாமனா அவங்களுக்கு தெரிஞ்ச வக்கீல் அப்படிங்கிறாங்க. எந்த இடத்துல ஆஃபீஸ்னு கேளுங்க, நமக்கு தெரிஞ்சாலாம் தெரிஞ்சுக்கலன்னு சொல்லிடுவோம் அப்படிங்கிறாங்க. நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கு கால் பண்ணுறாங்க. அண்ணாமலை, முத்து அப்பா பேசுகிறேன் அப்படிங்கிற, சொல்லுங்கப்பா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, சத்யா கதையை முடிச்சுட்டு வரலாம், அந்த வக்கீல் பேர் என்ன பேர் அப்படிங்கிறாங்க. அது எதுக்குப்பா அப்படிங்கிறாங்க. இல்லை ஒரு கதையாக பேச வேண்டியிருக்கு அப்படிங்கிறப்பா, அவர் பேர் பரந்தாமன், அவர் இந்த அட்ரஸில் இருக்கிறாருப்பா, அங்கே தான்ப்பா ஆஃபீஸு, வீடு இந்த இடத்துல இருக்குப்பா அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. பரசு ஆஃபீஸ் இந்த இடத்துல இருக்கான், வீடு இந்த இடத்துல இருக்கான், அவர் பேர் இதான், அவர் இந்த ஹைகோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறாரா அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா, சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ ஒன்று செய்வோம் அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிற, அவர் எனக்கு தெரிஞ்சவர் தான், பார்த்து எதனால் அந்த அம்மா வாபஸ் வாங்கிட்டு கேட்டுருவோம் அப்படிங்கிறாங்க. ஆஃபீஸில் போய் கேட்டால் சரியாக வருமா அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை, நம்ம வாக்கிங் போகிறோன்னு முடிவாகி போச்சு, இங்கேருந்து ஆஃபீஸ் வரைக்கும் நடந்து போவோம், ஆஃபீஸுக்கு போயிட்டு மறுபடியும் வரப்போகிறோம், என்ன தகவலும் ஒன்று கிடச்சா நல்லது தானே அப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தான், அந்த விஜயா எதுக்கு வாபஸ் வாங்கணும்னு தெரிஞ்சால் கொஞ்சம் திருப்தியாக இருக்கும், அவள் மனநிலை என்னன்னு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு பரசும் அண்ணாமலையும் நடந்தே போகிறாங்க. அப்போ காலையிலே 2 பெரியவங்க ஆஃபீஸ் முன்னாடி இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த பரந்தாமன் பார்க்குறாரு. இங்கே பரசனுக்காரு, பரசனை வாங்க எப்படி இருக்கீங்க அப்படிங்கிற, நல்லா இருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஏன்னா இந்த மேட்ச் யார் அப்படிங்கிறாங்க. என் கூட தான் வேலை பார்க்காரு, இவங்க வீட்டம்மா கதையை தான் முடிச்சு விட்ருப்பீங்க உங்களுக்கு, உங்களை சொன்னோன்னே சரி தெரிஞ்சு சார் தான் வாங்கன்னு கூப்பிட்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க. சொல்லுங்கள் சார், என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க. இல்லை சார், இப்போ ஒரு பையன் ரோட்டில் போகையில் பேக்கை ஒரு பொம்பளைகள்ட்ட ஆட்டை போட்டாங்க வச்சான ஒரு பிரச்சனை போச்சுல, ஒரு வீடியோ கூட பயங்கர வைரல் ஆச்சு அப்படிங்கிறேன். ஆமாம், அந்த பிரச்சனையை கூட நான் தான் முடிச்சு விட்டேன் அப்படிங்கிறேன். அதான் சார் கேட்க வந்திருக்கோம் அப்படிங்கிறாங்க. அது எல்லாமே முடிஞ்சிருச்சு சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க.
அது முடிஞ்சிட்டு அந்த பெட்டிஷன் கொடுத்தது இவரோட வீட்டம்மா தான், அண்ணாமலை வீட்டம்மா தான். அது போக வந்து அந்த அம்மா வந்து ரொம்ப பிடிவாத குணம் உள்ளவங்க, வாபஸ் வாங்க மாட்டாங்கண்ணே அப்படிங்கிறாங்க. பரசனே இந்த கதையை யார்ட்டையும் சொல்லக்கூடாது, நீங்கள்லாம் ரொம்ப நம்மளுக்கு வேண்டிய ஆள், சொல்லி தான் ஆக வேண்டியதாக இருக்குது. பணம் தானே, எல்லாம் பணம் தான். நீரின்றி அமையாது உலகுன்னு வள்ளுவர் சொன்னார். இப்போ உள்ள காலத்தில் பணம் இல்லாமல் எதுவும் நடக்காது போல். பணம் பதன வரைக்கும் பயத்தனை செய்யுது. பணத்தை கொடுத்து தான் சரி பண்ணியிருக்கேன். 2,00,000 கேட்டாங்க. ஆனால் அந்த அம்மா பயங்கரமான ஆசை பிடிச்சாள் இந்த வீட்டம்மா. முதல்ல ஒரு 50 ரூபா தரேன், கஷ்டப்பட்ட பையன் பார்த்து செய்யுங்கன்னே. 50 ரூபாயா? 50 ரூபாலாம் முடியாதுன்னுச்சு. 1ன்னுச்சு, 2ன்னுச்சு. கடைசியில் 2க்கு மேலே வாங்கிடலாமாங்கிறது எண்ணத்தில் நான் 2யோடு முடித்தேன். கிட்டத்தட்ட எவ்வளோ வேணுமான்னு கேட்டிருந்தேன். நான் வந்து எனக்கு 50 லட்சம் வேணும்னு கேட்டால் கொடுக்க தான் வேண்டியிருக்கும். அந்தளவுக்கு அந்த அம்மா ஆசை பிடிச்சி தான் அதை செய்யுது. சொந்தக்காரன் பையன் நல்லா இருக்கணும்னு கொஞ்சம் வயசு பையன் நினைக்கலாம் இல்லைண்ணே, இதான் உள்ளது. நான் இதை யார்ட்டையும் சொல்லக்கூடாது, தொழில் சம்மந்தமான கதைகளை யார்ட்டையும் சொல்லக்கூடாது. பரசனா நம்மளுக்கு ரொம்ப வேண்டிய ஆள். சரி, அவங்க வீட்டம்மாவை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம்னா அவர் வந்திருக்காரு, சரி அவர் மனநிலைக்கு தெரியட்டுமே அப்படிங்கிறதுக்கு தான். மற்றபடி நான் தான் சொன்னோன்னு வந்துடாம அப்படிங்கிறாங்க. ஐயா அதெல்லாம் வராது அப்படிங்கிறாங்க. எங்கள் அண்ணாமலைக்கு ரொம்ப மனசு கஷ்டம். ஏற்கனவே அந்த சத்யா வீடு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. அவங்க அன்னாடு 50க்கும் 100க்கும் உழைச்சி தன்னுடைய வாழ்வாதாரத்தை கழிச்சிக்கிட்டு இருக்காங்க. வாடகை வீட்டில் குடியிருக்கிறாங்க. இப்போ 2வது பொண்ணுக்கு ஒரு மாப்பிள்ளை வேறு வந்திருக்கு. அவங்க கல்யாண காரியத்தை வேறு நடத்தணும். இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இப்போ 2,00,000 வாங்கிட்டு வாபஸ் வாங்கியிருக்கா அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. அப்போ ஐயா உங்கள் ஃபீஸ் எல்லாம் சேர்த்து எவ்வளவு அப்படின்னு கேட்குறாரு அண்ணாமலை. 5,00,000 ஃபீஸியா? 4,45 லட்ச கொடுத்துட்டாங்க. இன்னும் 25,000 அந்த தம்பி பிரட்டி தரன்ட்டு போயிருக்காரு. இப்போ நீங்களாம் தெரிஞ்சவங்க, அவர்கிட்ட வேண்டானே சொல்லிடுங்க. அது நல்லாவும் இருக்காது. ஏன்னா பரசனனுக்கு தெரிஞ்ச ஆளுகள்கிட்ட நான் வந்து ரொம்ப கரெக்டாக இருந்தால் நல்லா இருக்காது. நீங்களும் ஒரு ஃப்ரெண்டுங்கிங்க அப்படிங்கிறாங்க இல்லையா. என் பையன்கிட்ட இப்போ கொடுத்து விட்றேன் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் வேண்டானாச்சு. அந்த பையன் கொண்டு வரும்போது கொண்டு வரட்டும், இல்லை வேண்டாம் அப்படின்ட்டு சொல்கிறார். ஐயா போயிட்டு வரோம் அப்படிங்கிறாங்க. போயிட்டு வாங்க பிரச்சனை அப்படிங்கிறாங்க. 2 பேரும் ஆஃபீஸ் விட்டு வெளில வராங்க. என்னென்னாமலாம் இப்படி சொல்லுதாங்க அப்படிங்கிறாங்க. அதுதான் எனக்கு குழப்பமாக இருக்குது. இவன் பணத்தை வாங்கிட்டு இப்படி பண்ணியிருக்காளா? ஆனால் விஜயா வந்து சும்மா கம்ப்ளைண்ட் வாங்க மாட்டான்னு எனக்கு நல்லாவே தெரியும். இப்படி பண்ணியிருக்காளா சொந்தத்திலே அப்படிங்கிறாங்க. நம்மளை சொல்லுதுன்னு தப்பாக நினச்சிக்காத. எனக்கு இருக்குது ஒரே பொண்ணு. முத்து வந்து ரவிக்கு கேட்கும்போது என்னால் முத்துட்ட எதுவுமே பேச முடியல. கொடுக்க மாட்டேன் வைக்க மாட்டேன்னு சொல்லதுக்கு எனக்கு மனசு வரலை. நான் மனசில் வச்சுட்டு சொன்னது ஒன்று தான். இந்த விஜயம்மா இருக்க வீட்டில் என் பொண்ணை கட்டி கொடுத்தா நிம்மதியாக இருக்காது அப்படிங்க மட்டும்தான் யோசிச்சேன். உனக்காகவும் முத்துக்காகவும் நான் வந்து என் பொண்ணை அந்த வீட்டில் கல்யாணம் முடிச்சு கொடுத்துருப்பேன். ஆனால் ஒத்த பிள்ளையாக இருக்கால, நாளைக்கு வந்து கண் கலங்கிட்டு வந்துட்டா நல்லா இருக்காதே அப்படின்னு தான் இது பண்ணலை. ஆனால் அவன் வீட்டம்மா இப்படி பண்ணணும்னு நினச்சி பார்க்கலப்பா. இப்போ நான் வந்து நினைக்கேன், அண்ணாமலை சொல்லுதுன்னு தப்பாக நினச்சிக்காத. அவன் வீட்டம்மா இருக்கிற வீட்டில் கட்டி கொடுக்காம இருக்குது நல்லது தான். இப்படி ஒரு வாழ வந்த வீட்டில் ஒரு பிள்ளைய வீட்டில் ஒரு பணத்தை ஆட்டை போடுற ஆள் வந்து சரி வராதுல்ல அப்படிங்கிறாங்க. இங்கே அண்ணாமலைக்கு பயங்கரமாக ஏறுது. அவளை சும்மாவே விட மாட்டான் பரசு அப்படிங்கிறாங்க. பாரு அந்த பரந்தாமன் சார் வந்து நான் நல்லா பழக்கம். அதுபோக அவரால் மறைக்க முடியாமல் சொல்லிட்டார். காலையிலே ஒரு வயசுக்கு மூத்தவங்க 2 பேர் ஆஃபீஸ் முன்னாடி நிற்காங்களே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் சொல்லிட்டார். நான் அவர் சொன்ன மாதிரி காமிச்சாலும் நல்லா இருக்காது. இல்லை சொல்ல எனக்கு வெக்கையாக இருக்குது, என்னால் இதை கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்த விஜயாகிட்ட நாண்டுக்கு நிற்கிற மாதிரி கேட்கணும். அவங்ககிட்ட பணத்தை வாங்கி தான் நீ என்ன செய்ய போகிற? அவங்களே கஷ்டப்படுறாங்க. இப்போ அந்த இளைய பிள்ளையை கட்டி கொடுக்கறதுக்கு பணம் இல்லாமல் எவ்வளோ திண்டாட்டம் வரும். அவங்க கையில் காதில் கழுத்தில் இருக்கிற பொருளெல்லாம் முத்து தானே கொடுத்துருப்பாங்க. அதுபோக முத்து யார்ட்டையும் கடன் வாங்கி கொடுத்துருப்பான். இப்போ ஏற்பட்ட சூழ்நிலையில் இவன் வந்து இப்படி பண்ணிகிட்ருக்காளா அப்படின்னு சொல்லி ரொம்பவே கடுப்பாக இருக்கிறாங்க. உடனே அண்ணாமலை உன் ப்ரெஷர் ஓவராக ஆகுது, நீ வாக்கிங் போனா ஏதோ ஆயிருக்கணும், வீட்டுக்கு வரைக்கும் நடந்து போனால் சரி வராது, ஒரு ஆட்டோவை பிடிக்க, நான் போகிற வழியில் இறங்கிடுதேன், நீ அப்படியே ஆட்டோவில் போயிரு, நான் காசு கொடுத்துருதேன் அப்படிங்கிறாங்க. பரசு ஏன்டா காசு இருக்குது அப்படிங்கிறாங்க. இருக்கட்டண்ணாமலை அப்படின்னு சொல்லி ஆட்டோ அப்படிங்கிறாங்க. என்னாச்சு அப்படிங்கிறாங்க. இங்கே வரைக்கும் போங்க அப்படிங்கிறாங்க. சரி ரைட் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு டி நகர் வரைக்கும் போய் அண்ணாமலையை விடுறாங்க. அண்ணாமலை வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டில் போய் உட்காந்துருக்குறாங்க. இங்கே விஜயா வந்துட்டு பார்வதிக்கு ஃபோன் அடித்து கிளம்பியாச்சு. ஏன்னா 2,00,000 இருக்கு. அந்த 2,00,000 பட்டு புடவை நகை அதெல்லாம் வாங்குறதுக்கு அவங்க ரொம்ப ஜாலியாக கிளம்பி போயிடுறாங்க. இப்படியா இருக்குது. அண்ணாமலைக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது. வீட்டில் உட்காந்துட்டு ரொம்ப கடுப்பில் உட்காந்துட்ருக்காரு. ஏன்பா ஒரு மாதிரி இருக்க அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைடா அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா நீ முகமே வாடி இருக்கு, மீனா அப்பாவுக்கு எதுவும் வேணுமான்னு கேளு அப்படிங்கிறாங்க. மாமா
காஃபி, டீ ஏதாவது சாப்பாடு எதுவும் தரட்டா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா வாக்கிங் போயிட்டு இருந்தோம்ல, அப்போ பரசு வீட்டுக்கு போயிட்டு தான் வந்தேன். வயிறு நிறைஞ்சிட்டு அவங்க வீட்டம்மா சாப்பாடும் ஜூஸும் கொடுத்தாங்க அப்படின்னு. அப்படியாம்மா சரிம்மாம்மா அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை அமைதியாக உட்காந்துட்ருக்காரு. அப்போ ரவி வராரு. ரவி வந்து அப்பா ஒரு மாதிரி இருக்கீங்களே அப்படின்னு. ஒன்றும் இல்லை, என்னடா ஆளுக்கு ஆளு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க என்ன அப்படிங்கிறாங்க. அப்பா நானும் ஸ்ருதி ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று விலைக்கு வருதுன்னு சொன்னாங்கப்பா, அதை வந்து பேங்க் லோனில் ரெடி பண்ணலான்னு இருக்கோம். அதான்ப்பா உங்கள்கிட்ட அதையும் சொல்லணும்னு தான் நினச்சேன் அப்படிங்கிறாங்க. சரிப்பா நல்லபடியாக பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. இங்கே ஸ்ருதி ரவியும் பேங்க்கு போகிறாங்க. பேங்க்கு போனோன்னே பேங்க்கில் பார்த்துட்டு, ரவி நீங்கள் நல்லா படிச்சிருக்கீங்க, இவ்வளோ காலம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது, அதுபோக வந்துட்டு உங்களுக்கு வந்து சூரிட்டி கொடுக்க உங்கள் வீட்டம்மாவே கொடுக்குன்னு சொல்கிறாங்க. அவங்க அக்கௌண்ட்லேயும் குறிப்பிட்ட பணம் இருக்குது, அதனால் அவங்க உங்களுக்கு லோன் தர தயாராக இருக்கும் அப்படி இப்படிங்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம் சார் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக வீட்டுக்கு வராங்க. அப்போ வீட்டுக்கு வரையில் இவங்க ஸ்ருதி வந்து அவங்க அம்மாவை ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, ஏம்மா நாங்களும் ரெஸ்டாரண்ட் வைக்க போகிறோம் அப்படிங்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம்டி, நானும் உங்கள் அப்பாவும் எத்தனை முறை சொல்லியிருக்கோம் ரெஸ்டாரண்ட் வைங்க வைங்க நாங்கள் பணம் தரோன்னு சொல்லிவிட்டு. எவ்வளோ அடி பணம் வேணும், எத்தனை கோடி வேணும், நான் தரேன் அப்படிங்கிறாங்க. ஏம்மா 1 கோடி தர வேண்டாம், அவன் தெரு கோடியும் தேவையில்லை, நாங்கள் பேங்க்கில் லோன் கேட்டிருக்கோம் சரியா, லோன் தரேன்ட்டாங்க, அதை எப்படி ஒரு வாரத்தில் கிடச்சிரும், ஒரு வாரத்தில் நாங்கள் வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ணிடுவோமா அப்படிங்கிறாங்க. ஏண்டி நாங்கள் காசு தராங்களோ, நீங்கள் இஎம்ஐக்கு பணம் கட்ட போகிறீங்களோ, அதெல்லாம் சாத்தியப்படாடி, உன் புருஷன் அப்படி எப்படி பண்ணிடுவார், புதுசாக தொழில் பண்ணுறவங்களுக்கு லாபம் வரும், சில நேரங்களில் நட்டம் கூட வரும், அப்படி இருக்க அந்த காலகட்டத்தில் எப்படி நீங்கள் வந்து பணத்துக்கு சரி பண்ணுவீங்க, அது சரி வராது, அதனால் நான் சொல்லுதை கேளு, அப்பாட்ட சொல்லி நான் பணம் வாங்கி தரேன், ஒழுங்கு முறையாக நடத்து அப்படிங்கிறாங்க. உடனே ஃபோனை வை அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க ஸ்ருதி ரவியும் ரெஸ்டாரண்ட் வைக்க போகிறாங்களாம், அவங்களுக்கு பணம் கொடுங்க அப்படிங்கிறாங்க. இப்போ பாரு சுதா, எத்தனை கோடினாலும் நான் கொடுக்க தயாராக இருக்கேன், ஆனால் நம்ம வீட்டில் அவங்க இருக்கணும், அதான் என்னுடைய கான்செப்ட், வேறு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. ஏங்க அப்படியே நம்ம கொடுத்தோம்னா நம்மக்கிட்டே வந்துடுவாங்கள்ல அப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தான், சரி சொல்லு அப்படிங்கிறாங்க. மறுபடியும் கால் பண்ணி, ஏடி உங்கள் அப்பாட்ட சொல்லிட்டேன் ஸ்ருதி, பணம் எவ்வளோ நாள் கொடுக்கலான்னு சொல்லிட்டாரு அப்படிங்கிறாங்க. அம்மா உன் வீட்டுக்கார்ட்ட பணம் இருக்குது கொடுக்கலான்னு சொல்லிட்டாரு, என் வீட்டுக்காரர் யார்கிட்டையும் பணத்தை வாங்க மாட்டாருமா, நாங்கள் லோனே ரெடி பண்ணிக்கிட்டு தான் நீ ஃபோனை வை அப்படிங்கிறாங்க. ஏங்க நம்ம பணம் தான் வேண்டாமா, அவங்க பேங்க் லோன் தான் வாங்கலாம் அப்படிங்கிறாங்க. சுதா நைஸாக ஃபோன் பண்ணி எந்த பேங்க் மட்டும் கேளு அப்படிங்கிறாங்க. சரிடி நல்லா இருந்துட்டு போங்க, எந்த பேங்க்கில் உங்களுக்கு தராங்க அப்படிங்கிறாங்க. இந்த பேங்க் இந்த பிரான்ச் அப்படிங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சுருக்காங்க. இந்த பேங்கா இந்த பிரான்ச்சா அப்படிங்கிறாங்க. நேராக அந்த பிரான்ச் மேனேஜருக்கு கால் பண்ணுறாங்க. சார் வணக்கம், உங்கள் நம்பரை வந்து ரவி சார் கொடுத்தாரு அப்படிங்கிறாங்க. ரவி சாரா அப்படிங்கிறாங்க. தெரியல, இந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்கறல அப்படின்னு சொல்லி அந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டு சொல்லி பேசுகிறாரு. ஆமாம் 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 அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு நீங்கள் உறவினரா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, என்னோடய மருமகன் பேரும் ரவி தான், அங்கே வந்து லோனுக்கு ஏதோ அப்ளை பண்ணியிருப்பாங்க போல், ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு, அதுக்கு நீங்கள் லோன் கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிற. என்ன சார் சொல்கிறீங்க, மாமனார் கொடுங்கன்னு சொல்லி ஃபோன் அடிப்பாங்க, நீங்கள் கொடுக்க வேண்டாம்னு சொல்கிறீங்களே அப்படிங்கிறாங்க. சார் இங்கே பாருங்கள், எங்களுக்கு கோடிக்கணக்கில் சொத்து இருக்குது, நாங்கள் கையிலேருந்தே காசு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கோம், ஆனால் என் மாப்பிள்ளையும் என் பொண்ணும் வாங்க மாட்டுறாங்க, நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் எங்கள் உறவு முறை எல்லாம் போயிடும், அதனால் நீங்கள் கொடுக்க வேணாம், நாங்களே கொடுத்து மேனேஜ் பண்ணிக்கிறோம், அது சொல்கிறதுக்கு தான், அவங்க வீம்புக்கு வந்து லோனுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. அப்படியா சார், இந்த வாரம் தெரியாது. சரிங்க சார், நான் உங்களை ஓகே பண்ணல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் உங்கள் ஃபேமிலி கதையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. அப்போது ரவி 2-3 நாள் கழித்து பேங்க்கு போகிறாரு. போய் இந்த மாதிரி சார், என்ன சார் லோன் ரெடி ஆகுமா அப்படிங்கிறாங்க. தம்பி தப்பாக நினச்சிக்காதீங்க, உங்கள் மாமாவே பெரிய கோடீஸ்வரன், அவர்கிட்ட நீங்கள் எத்தனை கோடி கேட்டாலும் தருவார், அப்படி இருக்கும் நீங்கள் எதுக்கு லோன் கலையிறீங்க அப்படிங்கிறாங்க. சார் என்னுடைய சுயமரியாதை தடுக்கப்படுது அப்படிங்கிறாங்க. தம்பிங்க பாருங்கள், உங்கள் பேக்ரவுண்டாக உங்கள் மாமா நல்லாவே சொன்னார், உங்கள் அப்பா வந்து கஷ்டப்பட்டுட்ட ஒரு பணி வேலை பார்த்துட்டு வீட்டில் பென்ஷன் வாங்கிட்டு இருக்காராம், ஒரு அண்ணன் டிரைவரான், இன்னொரு அண்ணன் வந்து சோம்பேறித்தனமாக ஒரு ஃபர்னிச்சர் கடை நடத்திட்டு இருக்காராம். இப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து ஆத்திரவசத்துக்கு கெட்டலை அப்படின்னு சொன்னால் நாங்கள் நெருக்கடி பண்ணதுக்கு ஒன்றுமே இல்லை. உங்கள் பேரில் சொந்த வீடோ நிலமோ எதுவும் இல்லை, உங்கள் வீட்டம்மா பேரில் டெபாசிட் இருக்குது, ஆனாலும் பெரிய லெவல் அமௌண்ட் இல்லை, ஒரு 15 லட்ச ரூபா வச்சுருக்காங்க, நீங்கள் வந்து கேட்குறது 60 லட்ச ரூபா கேட்குறீங்க. அப்படி இருக்கும்போது வந்து அது கிடைக்கல, எங்களுக்கு நடக்கலைன்னா சரி வராது, உங்கள்கிட்ட வந்து லோன் கட்டுங்கன்னு சொல்லி உங்கள் முன்னாடி அலைஞ்சிட்டு இருக்க முடியாது, நீங்கள் வேறு பேங்கை பாருங்கள், நான் சொல்லுறது தம்பி ஈஸி மெத்தடு, உங்கள் மாமா போய் பாருங்கள் எல்லாமே ஓகே ஆயிரும் அப்படிங்கிறாங்க. சார் அது எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. சரி தம்பி கிளம்புங்க அப்படிங்கிறாங்க. ரொம்ப மன வருத்தமாக வெளியே வந்து நிற்கிறாங்க. அப்போ ஸ்ருதி கரெக்டாக கால் பண்ணுறாங்க. என்னடா லோன் ஓகே ஆயிருமா அப்படின்னு கேட்குறாங்க.
பேங்க்கு போகிறேன்னு சொன்னியா தான் கால் பண்ணேன் அப்படிங்கிறாங்க. இல்லை, அவர் வந்து நம்ம பேக்ரவுண்டை விசாரிச்சிருப்பார் போல். உங்கள் அப்பா உங்கள் குடும்பத்தில் கஷ்டப்படுறாங்க, அது போக உங்கள் மாமனார் வந்து நல்ல வசதியாக இருக்கார், அங்கே வாங்கி செய்யுங்கிறாரு, அதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே பேங்க்காரங்க லோன் தரேன்னா தரேன்னு சொல்லட்டும், தரலன்னா தரலன்னு சொல்லக்கூடாது, இதெல்லாம் சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. ஒன்றும் புரியல அப்படின்னு பேசிக்கிட்டு ரொம்ப குழப்பமாக பேங்க் முன்னாடி நிற்காரு. அப்போ பியூன் வராரு. தம்பி சொல்லுதான் தப்பாக நினச்சிக்காத தம்பி, உனக்கு லோனெல்லாம் கிடச்சிட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க, ஆனால் லோனை நிப்பாட்டினது உங்கள் மாமா தான். நீ எங்கேயோ பொண்ணு கட்டியிருக்கியான், அவங்க பெரிய பணக்காரங்களாம், அவங்களுக்கு வந்து நீங்கள் இந்த பேங்க்கில் லோன் வாங்கினா அவங்களுக்கு அவமானமாக இருக்கும் போல், அதனால் வந்து அவங்க வந்து கொடுக்காதீங்க, எதுனா நாங்கள் கொடுத்துக்குறோம், நீங்கள் தேவையில்லாமல் பண்ணாதீங்க, என் குடும்பத்துக்குள்ளே ஒரு மாதிரி வரும் அப்படிங்கிறாங்க. அதனால தான் உங்களுக்கு கொடுக்கல தம்பி. இப்போ நீங்கள் இப்பவும் ஒன்றும் கெட்டு போகல தம்பி, ஒன்றும் உங்கள் மாமன்ட்ட பைசா வாங்க, இல்லை உங்கள் மாமனை மறுபடியும் ஃபோன் பண்ணி சொல்லி என் மருமனுக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டேன்னா மேலேயே முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறாங்க. இங்கே ரவிக்கு சரியான வெக்க. ஸ்ருதி அப்படிங்கிறது மறுபடியும் கால் பண்ணுறாங்க. என்ன ரவி அப்படிங்கிறாங்க. லோன் கிடைக்காத காரணம் உங்கள் அப்பா தான் அப்படிங்கிறாங்க. ஆமாம் ரவி, எது நடந்தாலும் எங்கள் அப்பா தானே காரணம் அப்படிங்கிறாங்க. ஏன் உங்கள் அப்பா தான் ஃபோன் பண்ணி பேங்க்கு சொல்லியிருக்காரு, எங்ககிட்ட பணம் நிறைய இருக்குது, ஆனால் வந்து வாங்க மாட்டுறாங்க, லோன் வாங்குறாங்க, அதனால் நீங்கள் லோன் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, எப்படி உங்கள் அப்பா செய்யலாம் அப்படிங்கிறாங்க. எனக்கு என்னடா தெரியும், நீ சொல்லி தான் எனக்கு இதே தெரியுது, நீ வா நம்ம என்னென்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஸ்டுடியோவுக்கு கூப்பிட்றாங்க. ஸ்டுடியோவுக்கு போகிறாரு பைக் எடுத்துகிட்டு. அங்கேருந்து பைக்கில் நேராக ஸ்ருதி வீட்டுக்கு போகிறாங்க. வாட்ச்மேன் வந்து புதுசு. இவங்க பைக்கில் வந்தோன்னா அது ஸ்ருதி அந்த வீட்டு பொண்ணு தானே தெரியல. உள்ளே வீட்டுக்குள்ளே போகணும் அப்படிங்கிறாங்க. ஏம்மா நீங்கள் பைக்கில் வந்திருக்கீங்க, எப்படி உள்ளே விடுறது, இவங்கள பார்க்க வரணுன்னா பெரிய பெரிய காரில் வருவாங்க அப்படிங்கிறாங்க. ஐயோ நானே அவங்க பொண்ணு தான் அப்படிங்கிறாங்க. ஒரு நிமிஷம் இருங்க, நான் ஃபோன் பண்ணி கேட்குறேன்னு சொல்லிட்டு, அம்மா கேமராவில் பாருங்கள், ஒரு பொண்ணும் ஒரு பையனும் பைக்கில் நிற்கிறாங்க, அவங்க கேட்டால் வந்து அவங்க வந்து ஒரு மருமகன் சொல்கிறாங்க, ஒருத்தவங்க வந்து உங்கள் பொண்ணுன்னு சொல்கிறாங்க, உண்மையதெல்லாம் நான் வேலைக்கு சேர்ந்து புதுசுலாமா எனக்கு தெரில அப்படிங்கிறாங்க. ஆமாம் உள்ளே விடுங்க அப்படிங்கிறாங்க. உள்ளே வந்துடுறாங்க. என்னடி அப்படிங்கிறாங்க. ஏம்மா நீ பண்ணது ரொம்ப ஓவரு அப்படிங்கிறாங்க. நீங்கள் பண்ணதாண்டி ரொம்ப ஓவரு, நாங்கள் நல்லா வசதியாக இருக்கும்போது பேங்கில் போய் கேட்குறீங்க பாரு, நீ இருக்க நிலமை சரியில்லாமல் நம்ம வீட்டு வாட்ச்மேனு, நீ என் மொபைலில் சாதாரண ஒரு பைக்கில் வந்துருக்க, உன்னை வந்து எப்படி இந்த வீட்டுக்குள்ளே விட்றதுன்னு நினைக்காங்க. அப்படி இருக்கா நீ உன் நிலையை மாற்றணுன்னா முதல்ல வந்து இந்த சுயமரியாதை, அந்த மரியாதை, இந்த மரியாதைன்னு பேசிக்கிட்டு இருக்க, அதையெல்லாம் விட்டு கொடுத்துட்டு அப்பாவும் அம்மாவும் சொல்கிறது நன்மைக்கு எடுத்துக்கிட்டு செயல்படு, அதான் நல்லாயிருக்கும். மாப்பிள்ளை இவளுக்கு தான் பிழைக்க தெரில, உங்களுக்கு தான் பிழைக்க தெரில அப்படிங்கிறாங்க. அத்தை நான் உங்களுக்கு என்னத்தை செஞ்சேன், இல்லை உங்கள் வீட்டுக்காரருக்கு என்ன செஞ்சேன் சொல்லுங்கள், நான் சுயமரியாதையோட வாழறதுக்கு பேங்கில் லோன் ரெடி பண்ணுறேன், நீங்கள் எனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண வேண்டாம், பேங்கில் போகிற பணத்தை வச்சு நான் தொழில் பண்ணி ஜெயிச்சு அதுக்குள்ளே வட்டி அசலையும் நான் கட்ட போகிறேன், இதை நீங்கள் கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படிங்கிறாங்க. மாப்பிள்ளை என்ன மாப்பிள்ளை சொல்கிறீங்க, நாங்கள் ஏன் மாப்பிள்ளை சொல்ல போகிறோம், நீங்கள் எங்கிட்ட பணம் வாங்கலைன்னு சொல்லி தான் எங்களுக்கு வருத்தம் அப்படிங்கிறாங்க. அத்தை இதெல்லாம் சொல்லாதீங்க, பேங்கில் உள்ளவங்களே சொல்லிட்டாங்க, உங்கள் மாமனார் தான் கால் பண்ணி வந்து பணம் கொடுக்கக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. உடனே அவர் வராரு, வாசிவன் வராரு. ஆமாம் மாப்பிள்ளை நான் தான் சொன்னேன், எனக்கு அவமானமாக இருக்காத மாப்பிள்ளை, நான் வேலை பார்க்குறது ஒரு கௌரவத்தான் மாப்பிள்ளை வேலை பார்க்கேன், எனக்கு கோடி கணக்கில் சொத்து முதல்ல உண்டு, சரிதானே, கௌரவத்துக்காக தான் வேலையில் உட்காந்துருக்கணும் தவிர்த்து இந்த பதவி வச்சு நான் ஒன்றும் செய்ய போகிறது கிடையாது. என்ன என் மருமகன் வந்து இன்னொரு பேங்கில் வந்து பணத்துக்கு அலையுதான், என் மொபைல் தாங்கும் போது எனக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கும். நம்மக்கிட்டே கோடிக்கணக்கான சொத்து இருக்குது, நம்மக்கிட்டே எத்தனாயிரம் பேரை வேலை பார்க்காங்க, நீங்கள் வந்து இன்னொரு ஆள்கிட்ட கடன் வாங்கி ஒரு பிஸ்னஸ் பண்ணணுமா, பேசாமல் நம்ம பிஸ்னஸே பாருங்க மாப்பிள்ளை, இல்லை எத்தனை கோடி வேணும்னு சொல்லுங்கள் இப்போ தரேன், நீங்கள் எந்த ரெஸ்டாரண்ட்னாலும் ஆரம்பிங்க, நம்ம வீட்டிலே இருங்க மாப்பிள்ளை, நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அதெல்லாம் ஒரு வீடா, ஒத்த ரூமில் இருந்துக்கிட்டு புறா கூண்டு மாதிரி இருந்துக்கிட்டு எப்படி வாழ்கிறீங்க அப்படி இப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள் மாமா மரியாதையாக பேசுங்க, புறா கூண்டு கிரா கூண்டுலாம் வீட்டை சொல்லிகிட்டு இருக்காதாங்க அப்படிங்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், அது சின்ன வீடு அப்படிங்கிறதுக்காக ஒரு எடுத்துக்காட்டு சொன்னேன், வேறு ஒன்றும் கிடையாது. மாப்பிள்ளை எதுவும் நினச்சிக்காதீங்க, உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணும், எவ்வளோ தரணும் அப்படிங்கிறாங்க. நீங்கள் ஒரு ரூபா காசு கூட தர வேண்டாம், நானே பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. மாப்பிள்ளை சொல்லுதுன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க, என் மருமகன் நான் சொல்லக்கூடாது தான், மாதம் 12,000 சம்பளம் உழைக்கிங்க, என் பொண்ணே ஒரு நாளைக்கு அத்தியாவசியமாக ஒரு 1000 ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணுவான், எனக்கே தெரியும், 30,000 ரூபா செலவு பண்ணுவான், அப்போவுமே உங்களுக்கு வந்து நீங்கள் செலவாக்குற சம்பளம் காணாது, இதில் எப்படி சாப்பிடுவீங்க, எப்படி வந்து நீங்கள் குடியிருக்க வீட்டுக்கு வாடகை கொடுப்பீங்க, இவ்வளோதான் இருக்குது, எங்கள் வீட்டுக்கு எதுக்கு மாமா வாடகை கொடுக்கணும், அந்த வீட்டில் தான் நாங்கள் எப்பவும் இருப்போமே அப்படிங்கிறாங்க. அது உங்கள் அம்மா வீடு உங்கள் அம்மா வீடு தானே சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இன்றைக்கி முத்துக்கிட்ட சொன்னாலும் உங்கள்கிட்ட நாளைக்கு உங்கள்கிட்ட சொல்ல மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம், அன்னைக்கு சொல்லும்போது இன்னொரு வாடகை வீட்டுக்கு போகும்போது இந்த 12,000 வச்சு இப்படி ஓட்ட முடியும் அப்படிங்கிறாங்க. டேடி நீங்கள் என்ன என் வீட்டுக்காரர் வந்திருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசுகிறீங்க, நானும் வேலை பார்க்குறேன் அவரும் வேலை பார்க்குறோம், வாழ முடியாதா அப்படிங்கிறாங்க. பாரு சுருதி, நீ வேலை பார்க்குறது நீ செலவு பண்ணதே காணாது, நான் சொல்ல போனால் நீங்கள் நல்லா இருக்குன்னு சொல்லி தான் இவ்வளோ பேசிகிட்டு இருக்கேன், பேங்க் லோனை மறந்துடுங்க,
பணம் என்கிட்ட வாங்கிக்கோங்க, ரெஸ்டாரண்ட் ஆரம்பிங்க அப்படிங்கிறாங்க. ரவி கிளம்பலாம், நம்ம சொல்லுறதுலாம் அவங்களுக்கு புரியாது, சுயமரியாதை என்னென்னு தெரியாதவங்கள்ட்ட போய் நம்ம பேசினா என்ன பண்ணுறது அப்படிங்கிறாங்க. சரி சொல்லி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பைக் எடுத்து கிளம்பிடுறாங்க. என்ன சுதா வந்தாங்க, அவங்க சொல்லி போயிட்டுருக்காங்க அப்படிங்கிறாங்க. எங்கே போயிடுவாங்க, குளத்தை நம்ம என்ன செஞ்சுருக்கோம், குழப்பியிருக்கோம். குட்டையை குழப்பம் என்ன ஆகும், மீன் வலி மேலே வரும், மேலே வந்து என்ன ஆகும், நம்ம பிடிச்சிக்கலாம் விடுங்க அப்படிங்கிறாங்க. பிடிச்சிடலாமா அப்படிங்க, கண்டிப்பாக பிடிச்சிடலாங்க அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படின்னுட்டுருக்காங்க. வீட்டில் போய் ரொம்பவே கடுப்பில் உட்காந்துருக்காங்க. அப்போ அண்ணாமலை என்னடா ஒரு மாதிரி இருக்க அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா எல்லாமே எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. எதுவும் நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. பேங்க் லோன் ரெடி பண்ணி தரேன்னு சொன்னாங்க மேனேஜர், கடைசியில் இப்போ முடியாதுன்னு கை வரிக்காங்கப்பா, எனக்கு என்ன செய்யணும்னு தெரில அப்படிங்கிறாங்க. சரி அதெல்லாம் விட்றா, எனக்கு தெரிஞ்ச ஒரு மேனேஜர் இருக்கார், என் கூட வாங்கி வருவார், அவர்கிட்ட நான் சொல்லி நான் வாங்கி தரேன், நல்ல மாதிரி தொழில் பண்ணு அப்படிங்கிறாங்க. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா அப்படிங்கிறாங்க. இதில் என்னடா தேங்க்ஸ் இருக்குது, அப்பாவுக்கு தேங்க்ஸு போடலாங்க தேங்க்ஸ், நாளைக்கு வாக்கிங் போகும்போது நான் ஞாபகப்படுத்தி நான் அவர்கிட்ட பேசிடுறேன், ஃபோன் பண்ணால் நீ வா, காலையிலே வா, 2 பேருக்கு அறிமுகப்படுத்தி விட்றேன், ஏன்னா நீ அவர்கிட்ட இது பண்ணிடுவார் அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி மறுநாள் விடிஞ்சோடனே அண்ணாமலைக்கே நினைவு வந்துடுது. வந்து ரவியை கூப்பிடுது, ரவி அப்படிங்கப்பா அப்படிங்கிறாங்க. நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு உனக்கு ஃபோன் அடிப்பேன், பார்க்குலேருந்து பார்க்கு வந்துடு அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி வாக்கிங் போகிறாங்க. மேனேஜர் வர்றாரு, சார் இந்த மாதிரி என் பையன் ஒருத்தன் சமையல் சம்மந்தமாக நல்லா படிச்சுட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்க்கான், அவனும் தனியாக ரெஸ்டாரண்ட் வைக்கணும்னு நினைக்கான், என் மருமகன் ஒரு ஸ்டூடியோவில் வேலை பார்க்கான், அவன் மாதம் 1,00,000 சம்பளம் இருக்கா, இவனுக்கு ஒரு 12,000 வருது, ஆனால் இப்போ புதுசாக ரெஸ்டாரண்ட் வச்சா நல்லா இருக்குன்னு 2 பேரும் நினைக்காங்க, என் பையன் நல்லாவே சமைப்பான், நல்லா வந்துடுவான், அவனுக்கு கொஞ்சம் லோன் கொஞ்சம் பேங்க்கில் ரெடி பண்ணி கொடுங்க அப்படிங்கிறாங்க. அண்ணாமலைண்ணே இதை சொல்லணுமா, அழகாக செஞ்சு தரேன், நீங்கள் எனக்கு எவ்வளவோ உதவியாக இருந்திருக்கீங்க, அதுபோக நீங்கள் ரொம்ப நண்பர், உங்கள் பையனுக்கு நான் செய்யாமையா, என் பையன் மாதிரி தானே, எனக்கு பிள்ளை இல்லை, என் பிள்ளைக்கு செஞ்சுமா நான் செஞ்சுட்டு போகிறேன், வர சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. இப்போ உங்கள்கிட்ட அறிமுகப்படுத்துகிறேன், இப்போ என் பையனை வர சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. வர சொல்லுங்கள், நம்ம எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், வர சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. கால் பண்ணுறாங்க, ரவி வந்துடுறாரு, இதான் என்னோடய பையன் அப்படிங்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுங்க தம்பி, நான் ரெடி பண்ணி தரேன் அப்படிங்கிறேன். சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. மனசுக்குள்ளே ரொம்ப சந்தோஷம். சுருதியோட அப்பா நம்மளுக்கு லோன் கிடைக்கக்கூடாதுன்னு நினச்சி பண்ணுறாரு. கண்டிப்பாக அந்த லோன் இங்கே தான் வாங்குகிறோம் வைக்கிறோன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்லக்கூடாது, ஏதோ ஒரு வகையில் அவருக்கு வந்து அதை கெடுக்கக்கூடிய வழியை பார்ப்பார், நம்ம கரெக்டாக இருக்கணும்னு நினைக்காரு. இப்படி இருக்காரு. இந்த சூழ்நிலையில் அண்ணாமலை வாக்கி முடிச்சு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போகும்போது ஏங்க இந்த நகை எப்படி இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. உடனே அண்ணாமலைக்கு ரொம்பவே கடுப்பாக இருக்குது. எங்களை அம்மா சுற்றுலா வைக்கிற நகை எடுக்கிற அந்த பணத்தில், வித்தியாட்ட வாங்கின பணத்தில் நானும் கடுப்பில் பேசிடக்கூடாது, அந்த வக்கீலை நம்ம காட்டி கொடுத்துடக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டே இருந்துக்கிட்டு இருந்தால் இவன் ஓவராலாக பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னங்க எப்படி இருக்குது அப்படிங்கிறாங்க. நீ ஆட்டையை போட்ட பணத்தில் வாங்கின நகை நல்லா இருக்குது அப்படிங்கிறாங்க. என்னங்க பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் விஜயா, ஒன்று ஒரு பொருள் வாங்குதா இருந்தால் நான் பணம் தரணும், இல்லையா உன் பிள்ளைகள் தரணும், எந்த பிள்ளையும் உனக்கு 5 காசு தரப்போகிறது கிடையாது. ரோகிணி மாதம் 5,000 செலவு கொடுக்கா, பிஸ்கெட்டு கொடுக்குற மாதிரி நாய்க்கு, என்ன நீ வந்து அதை வாங்கிக்கிற, ஆனால் வந்து இந்த நகை எப்படி வந்துச்சு அப்படிங்கிறாங்க. ஆகா இதை நம்ம வந்து மறந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு திருதுன்னு முடிக்கும். ஏங்க இதாங்க நீங்கள் கொடுத்ததை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு வாங்கினுங்க அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தியா, 2,00,000 ரூபா ஒரே இடவா சேர்த்தையா அப்படிங்கிறாங்க. என்னங்க எப்படி சொல்கிறீங்க, 2,00,000 ரூபா ஒரே இடவா எப்படி சேர்க்க முடியும், நீங்கள் தரது கொஞ்சமாக தான் தருவீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை நான் அதை கேட்கல, பார்வதி வீட்டில் இருக்கும்போது ஒரு 2,00,000 ரூபா கிடச்சில, அதை கேட்டேன் அப்படிங்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க, பார்வதியே கஷ்டப்படுறா, அவளுக்கு வீட்டுக்கார் பென்ஷன் வாங்கி தான் சாப்பிட்டுட்டு இருக்கா, அவர் வீட்டு பென்ஷனும் அவ்வளோ, வீட்டுக்காருக்கு அவ்வளோ பென்ஷனும் அவ்வளோ பெரிய அமௌண்ட் கிடையாது அப்படிங்கிறாங்க. இங்கே பார்வதியா, எனக்கு எல்லாமே தெரியும், நீ வந்து சத்யா வீட்டில் இருந்து 2,00,000 ரூபா வாங்கினதும் அந்த வக்கீல் டீல் போட்டதும் எல்லாமே தெரியும், நான் கேட்கக்கூடாதுன்னு இருக்கேன், ஆனால் வந்து இதுக்கு மேலே நான் கேட்காம இருக்க முடியல அப்படிங்கிறாங்க. ஏங்க அவன் ஒரு ஆள், அவங்க வீட்டிலேருந்து 2,00,000 வாங்குவாங்களா வைப்பாங்களா, ஏக்க முடியாங்கன்னு சீனை போடுறாங்க. விஜயா இந்த மாதிரி பேச வச்சுக்காத, அந்த வீட்டில் பணத்தை வாங்கி தான் நீ நீட்டிக்கிட்டு இருக்க, நீ வந்து இந்த வீட்டில் முத்து இருக்கக்கூடாது, மீனாக இருக்கக்கூடாது அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருப்ப, இவன் வந்து நீ பண்ணுத செயலெல்லாம் பார்க்கும், எனக்கு இந்த வீட்டில் இருக்க பிடிக்கல, நீ நிற்று அந்த மாதிரி ஏதாவது பண்ணிகிட்டு இருப்பேன், எனக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது, நான் பேசாமல் இந்த வீட்டை விட்டு தனியாக போயிடலான்னு பார்க்கேன் அப்படின்ட்டு இருக்கும்போது முத்து வந்துடுறாரு. என்னப்பா ஒரு மாதிரி பேசுகிறேன் அப்படிங்கிற. ஆமாடா முத்து, உங்கள் அம்மா கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிட்டா நீ பெருமையாக பேசுகிறேன்னு நினைக்கிறாள்ல, உன் முன்னாடி நினைக்கிறாள்ல, உன் முன்னாடி வீட்டிலையும் நினச்சி மன்னிப்புலாம் போய் கேட்டாங்கள்ல, ஆனால் அந்த தகுதி இந்த விஜயா கிடையாது அப்படிங்கிறாங்க. என்னப்பா சொல்கிறீங்க அப்படிங்கிற. ஆமாடா உண்மையை தான் சொல்கிறேன், இவ சும்மா ஒன்றும் கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கல முத்து, வக்கீல்கிட்ட 2,00,000 ரூபா பணத்தை வாங்கிட்டு தான் வந்து வாபஸ் வாங்கியிருக்கா அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் முத்து ரொம்ப ஷாக்காகிறாங்க, மீனா ரொம்பவே ஷாக்காகிடுறாங்க. ஷாக்காக இருக்குல்ல, இப்படிப்பட்டவா இருக்க வீட்டில் நம்ம இருந்தால் சரியே வராது முத்து,
நானும் பொறுத்து பார்த்துட்டேன். இன்னும் சரி வராது. ரவிக்கு ஒரு வழி பண்ணிட்டு தான் அந்த வீட்டை விட்டு போகணுன்னு நினச்சேன். ரவிக்கு ஒரு வழியை காட்டி விட்டுட்டேன். இன்னமும் நம்ம அந்த வீட்டில் தான் சரி வராது. முத்து, உன் துணிமணி, உன் முன்னாடி துணிமணி எடு, நம்ம தனியாக கிளம்பிடலாம். பரசு வீட்டு பக்கத்தில் ஒரு வீடு வாடகைக்கு விடப்படும் போடே இருந்துச்சு. அவங்ககிட்ட கேட்டுட்டு உடனே குடியேறிடலாம், வா கிளம்பு அப்படிங்கிறாங்க. உடனே முத்துக்கும் மனசு சங்கடமாக இருக்குது, மீனாவுக்கும் மனசு சங்கடமாக இருக்குது. எப்போவுமே இந்த வீட்டு விட்டு போக மாட்டேன்னு சொல்லுவாங்க. முத்துக்கு தான் அண்ணாமலை ரொம்ப பிடிக்குமே. அண்ணாமலை சொன்னால் தவிர கூட மாட்டார். அவர் உடனே பிறப்பிட்டுறாரு. அண்ணாமலையும் பிறப்பிட்றாங்க. எங்கே போகிறீங்க அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு, ஏங்கன்னு நீ கூப்பிடாத, அந்த தகுதியை நீ எப்பவுமே இழந்துட்ட அப்படிங்கிறாங்க. விஜயாவுக்கு ஒன்றுமே சொல்ல முடியல. நம்ம பணம் வாங்கின விஷயத்த வக்கீல் போட்டு கொடுத்தாரா அப்படின்னு சொல்லி திருன்னு முழிக்காங்க. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். நம்மளுடைய சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.